Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்காங்க என்டிஏ தரப்புலேருந்து, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ரூல்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது என்டிஏ நீட் யூட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் யூஜி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் செப்பரேட்டாகவே ஒரு சாப்டரில் இன்ஃபர்மேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிற அவங்களுடைய சில்ட்ரனை எப்படியெல்லாம் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் 1:30 PM. இந்த வருஷம் நீட் யூஜி எக்ஸாம் மே 3 சண்டே அன்னைக்கு நடக்குது. 2 to 5 PM, அதாவது 180 மினிட்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை 1:30 PMக்கு முன்னாடியே ரீச் பண்ணிடணும். 1:30 PMக்கு மேலே எந்த கேண்டிடேட்ஸையும் என்டிஏ எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பாயிண்ட் 4 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்த அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்டிவிட்டிலும் ஈடுபடக்கூடாது. பாயிண்ட் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை வேறு ஏதாவது கேண்டிடேட்ஸ் இந்த அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை உங்களுடைய குழந்தைங்க இன்விஜிலேட்டர்கிட்ட இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட் 5ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே கேண்டிடேட்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, கேண்டிடேட்ஸ் அட்மிட் கார்டு, அதாவது அவங்களுடைய நீட் யூஜி அட்மிட் கார்டு அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்ட் ஆன் இட். அந்த அட்மிட் கார்டில் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது நீட் யூஷன் ஃபார்மில் அவங்க யூஸ் பண்ண அதே சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்மிட் கார்டில் ஒட்டி அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் டு பி அஃபிக்ஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ் ஷீட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய நீட் எக்ஸாமினேஷன் ஹாலில் அட்டண்டன்ஸ் ஷீட் வச்சுருப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்காக கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் என்ன அப்படின்னா, வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப், அதாவது கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஃபோட்டோ இருக்கிற வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ப்ரிஃபரபுளாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். பாயிண்ட் 4 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன் போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ஷுட் பி பேஸ்டட் ஆன் த ப்ரொஃபார்மா டவுன்லோடட் வித் தி அட்மிட் கார்டு. அதாவது அட்மிட் கார்டு கூட கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கேண்டிடேட் அவங்களுடைய ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. பாயிண்ட் 7 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் ஷேல் நாட் பிரிங் எனி பார்ட் ஐட்டம்ஸ் அட் த சென்டர். கேண்டிடேட்ஸ் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் அவங்களுடைய நீட் நேஷன் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோடைய அந்த அட்மிட் கார்டு கூட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். பெண்ணெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெண்ணெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. பாயிண்ட் 8 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் ஷால் கோஆப்ரேட் வித் தி ஸ்டாஃப் அட் எக்ஸாமினேஷன் சென்டர் டூரிங் ஃப்ரிஸ்கிங். அதாவது மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸையும் அவங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த செக்கிங்க்கு கேண்டிடேட்ஸ் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 9 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு அலாட்டான எக்ஸாமினேஷன் சென்டரை வெல் அட்வான்ஸாக ரீச் பண்ணணும். ஏன்னா கம்பல்சரி ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதாவது கம்பல்சரியாக ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செக் பண்ணி தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பல்சரி செக்கிங்காக கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டரை பிஃபோராகவே ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 10 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ட்ரெஸ் கோடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீட் இந்த ட்ரெஸ் கோட் பார்ட் ஐட்டம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் கஸ்டமரி ட்ரெஸ் கோடை வியர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய அலாட்டட் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 12:30 PM முன்னாடியே
போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் செக்கிங்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் 11 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில், அதுக்கப்புறம் அவங்களுடைய எஸ்எம்எஸ் இதையும் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியனோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீட் யூஜி அப்ளிகேஷனில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷனையும் அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் அதாவது ஃபைனல் ஸ்கோர் கார்டையும் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3ல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா அவங்கள வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிபார் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5ல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரை 1:30 PM முன்னாடியே ரீச் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட கேண்டிடேட்ஸை என்டிஏ வந்து அவங்களுடைய எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து 1:30 PM முன்னாடியே எக்ஸாமினேஷன் ஹாலை ரீச் பண்ணிடணும். எக்ஸாமுக்கான ட்ரெஸ் கோட் பற்றி பார்க்கலாம். ஹெவி கிளாத்ஸ் அண்ட் லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதாவது திக்கான லாங் ஸ்லீவ்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே போடக்கூடாது. நீட்டேஷனில் கஸ்டமரி ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணவங்க, அதாவது ரிலீஜியஸ் பேஸ்டு ட்ரெஸ்ஸை போடணும்னு விரும்புகிறவங்க எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் ப்ராப்பர் செக்கிங்க்கு 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு வந்துடணும். அதாவது லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1:30 PM இல்லையா, அப்போ 12:30 PMக்கெல்லாம் அவங்க எக்ஸாம் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த கஸ்டமரி ட்ரெஸ் கோடை போட்டுட்டு வர்றவங்க. ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் வித் லோ ஹீல்ஸ் ஆர் பெர்மிட்டட். அதாவது ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டல்ஸில் கம்மியாக இருக்கிற ஹீலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பெட்டர் ஹீல் இல்லாத ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சாண்டல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஷூஸ் ஆர் நாட் அலோட். ஸ்டூடெண்ட்ஸோட காலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செப்பல் போடக்கூடாது, ஷூஸும் போடக்கூடாது. சிங்கிள் கலராக இருக்கிற மாதிரி ஃபேன்சி ஒர்க் இல்லாத சிம்பிள் செப்பலை போட்டுட்டு போங்க. of any deviation required due to unavoidable circumstances, அதாவது மெடிக்கல் ரீசனுக்காக ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் ஆஃப் NTA must be taken before the admit card are issued. அதாவது என்டிஏ சொன்ன இந்த ரூல்ஸில் ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சு மெடிக்கல் ரீசனுக்காக அப்படின்னா நீங்கள் என்டிஏ கிட்டேருந்து ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் வாங்கணும். அவங்க வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ரூவலை நம்ம வாங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாடியில் ஏதாவது மெட்டாலிக் பிளேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்ட்டை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் இதுக்கான பெர்மிஷனை நீங்கள் என்டிஏ கிட்டேருந்து அட்மிட் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கணும். அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஆர்யூ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் எஸ் கொடுத்தீங்கன்னா அலோடு ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இல்லையா, அதனால் அலோடு ஃபுட் ஐட்டம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம நீட் 20 கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் என்டிஏ அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ண பிறகு இது பற்றின வீடியோவை நம்ம சேனல் நிச்சயம் வெல்வம்ல போஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி செக்கிங் வந்து க்ளோஸ்டு ஏரியாவில் ஃபீமேல் ஸ்டாஃபை வச்சு கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக செக்கிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.